அஸ்ஸலாமு அலைக்கும். ரோட்டு கடை ஸ்டைலில் மசாலா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு 4 உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பட்டாணி அதையுமே ஊற வச்சு இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சமாக புதினா, நிறைய மல்லிக்கீரை சேர்த்து அதையுமே உப்பு சேர்த்து வதக்கிறதுக்கு வச்சுட்டேன். அதுக்குள்ளேயே பட்டாணியுமே வெந்து வந்துருச்சு. அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். நான் காட்டுற அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையுமே ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், பட்டை, கிராம்பு, அது கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு மசாலா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா அதையுமே நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜ் கண்டிப்பாக நம்ம நல்லா வதக்கி செஞ்சோம்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதையுமே நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி விழுது அதையுமே சேர்த்து லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த பட்டாணி உருளைக்கிழங்கோட விழுதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பிள்ளைங்க கேட்கும் போது நம்ம கையாலேயே செஞ்சு கொடுத்தோம்னா அது தனி டேஸ்ட்டு தான். இப்போ மசாலா பொரியெல்லாம் பிள்ளைங்க ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறது அவ்வளோ ஹைஜீனிக் கிடையாது. அதனால் நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், பிள்ளைங்களும் நிறைய சாப்பிடுவாங்க. நமக்கு ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்கும். தண்ணியும் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கோங்க. அது கூடவே உப்பு செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக சாட் மசாலா சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கணும் அப்படின்னா அந்த மசாலா பொரிக்கு தேவையான அந்த குழம்பு ரெடி ஆகிடும். அதையும் இறக்கி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இது கடைகள்லேயே விற்கிது பானிபூரி அப்பளம்னு சொல்லிட்டு. அது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் வாங்கியிருந்தேன். ஒரு 10 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்கும் அதோட குவான்டிட்டி. அதையுமே நான் பொரித்து எடுத்துக்கிறேன். சோளம் தட்டை சோளம் விற்கும் இல்லையா, அதுவுமே வறுக்கணும். நான் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பொரி, அந்த சோளம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பூரியை கையாலேயே உடச்சி விட்டுக்கலாம். அது கூடவே வெங்காயம், சோளம், பொரி அதையுமே போட்டு மல்லிக்கீரை வேண்டாம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதை ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நீங்கள் வேண்டாம் அந்த ஆணை ஊற்றிட்டு மேலே புதினா மல்லியும் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும். என் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. எல்லாருமே தாராளமாக சாப்பிட்டோம். கடையில் வாங்கினா கூட அப்படி சாப்பிட முடியாது, ரொம்ப தாராளமாக சாப்பிட்டோம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.